தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ள நிலையில் இன்றைய வானிலை நிலவரங்களை வரைகலை விளக்கத்துடன் தருகிறார் அஞ்சலி. நன்றி வருண். நேயர்களுக்கு வணக்கம். இன்று தொடங்கிய இந்த மழையானது வரக்கூடிய 21 25 தேதிகள் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு மேலடுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு 20 21 தேதிக்கு மேல நமக்கு என்ன ஆகும்னா, அரபிக்கடல் பகுதியிலிருந்தோ ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவக்கூடிய காரணமாக இருக்கிறது. இது இரண்டுமே சேர்ந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் இங்க தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாம் அறிகிறோம். இன்றைய நிலவரம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இப்ப காலையில ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம பல்வேறு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகளை நம்ம தொடரலாம். ஆனா அதே நேரத்தில் இடையில ஒரு சிறு இடைவெளி விட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த மழையானது மதியம் ஒரு 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் காலையில 8 மணி நிலவரப்படி 8 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கடலோர இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப சரியாக ஒரு 12 மணிலிருந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய காட்சிகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மதியத்திற்கு மேல எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது சென்னை, மதுராந்தகம், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, நெய்வேலி, மயிலாடுதுறை, பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களையும், அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட இடங்களையும் இன்று மதியத்திற்கு மேல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த மழையானது பல்வேறு மாவட்டங்களையும் நீடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். திண்டுக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, ராஜபாளையம், திருநெல்வேலி, விளாத்திக்குளம், ராமநாதபுரம், தொண்டி உள்ளிட்ட இடங்கள்ல இன்று மதியத்திற்கு மேல மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மழையானது இன்று மதியம் ஒரு 1 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கு. ஆனா இதே மழையானது இடையில ஒரு சிறு இடைவெளி விட்டு அதற்கு அடுத்தபடியாக 21 தேதிக்கு மேல இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடிய வரைபட விளக்கம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி உருவாகும் என்றும் அது வடக்கு நோக்கி நகரும் பொழுது சென்னை மற்றும் புதுச்சேரி, நாகப்பட்டினம் தொடர்ந்து ஆந்திரா வரைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வானிலை நிலவரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் குறைஞ்சு திரும்பியும் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மழையினுடைய தாக்கம் இருக்கும் என்றதுதான் இந்த வரைகலை விளக்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள்.